எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசியோடு மு.க. ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என பேசியது கவனம் ஈர்த்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும். திமுக அரசை அதிமுக உறுப்பினர் ஐயப்பன் பாராட்டி பேசியிருப்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மிகப்பெரிய திருப்புமுனை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர், கூட்டணியில் யாரை சேர்ப்பது என முதலமைச்சர் முடிவு செய்வார் என்றார். சார், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இன்று ஐயப்பன் சட்டப்பேரவையில் பேசுறப்போ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசினார். அதே போல சட்டப்பேரவை தலைமைச் செயலக வளாகத்தில் OPS பேசும்போது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா பேசினாரு. இப்போ இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவை, வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் தீட்டப்படுகின்றன, சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. ஆனால் அதில் புதிய வரலாறு என்னவென்றால், அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அம்மையார் ஜெயலலிதா ஆசியோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடு மீண்டும் முதலமைச்சராக வருவார், திமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இது பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. ஏனென்றால் வந்தாரையும் வாழ வைக்கும் தமிழகம் என்பது போல எல்லோரையும் அரவணைக்கின்ற முதலமைச்சர் இருக்கிறார். அவருடைய பணியை பார்த்து, திட்டங்களை பார்த்து, அர்ப்பணிப்பை பார்த்து எதிர்கட்சிகளும் வர பாராட்டுகின்றன. அதிமுக பாராட்டி இருப்பது வரவேற்கத்தக்கது. OPS இணைவாறு இந்த கூட்டணிக்குள்ளன்ற மாதிரியான தகவல்கள் வருது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு? நீங்க அதை வரவேற்கிறீங்க? இல்ல, அது மாண்புமிகு முதலமைச்சர் முடிவெடுத்தால் நாங்கள் வரவேற்போம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பல ஆண்டுகள் நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் முரண்பாடு எழுந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறுவது குறித்தும் பதிலளித்தார். அவங்களுடைய கூட்டணியை சரியா வச்சுக்கிட்டாலே போதும். ஏன் மற்றவங்களுடைய எதிர்கட்சிகளோட கூட்டணியை பற்றி அவங்க கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. திமுக காங்கிரஸ்க்கான கூட்டணி அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி. அதனால் அதில் எந்தவித மாறுதலும் வருவதற்கு வாய்ப்பில்லை. மாநில சுயாட்சி குறித்து இப்போ பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருக்கும்போது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்த்து மாநிலத்தையே கொண்டு போய் அடகு வச்சவர் தான் எதிர்கட்சி தலைவர். அதனால் திமுக இன்னைக்கு நேற்று இல்லை, திமுகவோட அடிப்படை கொள்கையே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்பது ஒருவேளை அவருக்கு தெரியாம இருக்கலாம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். சென்னை OMR சாலையில் மணல் ஏற்றிச் சென்ற கனரக டாரஸ் லாரி பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சோழிங்கநல்லூரிலிருந்து சென்னை நோக்கி வந்த லாரி காரப்பாக்கம் அருகே பக்கிங்ஹாம் கால்வாய் மேம்பாலத்தின் மீது திடீரென நின்றது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கிரேன் மூலம் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஏற்பாட்டில் மதுரையில் சனிக்கிழமை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கின்றனர். கமல் பண்பாட்டு மையம் சார்பில் மகாத்மா காந்தியின் நினைவு நிகழ்ச்சி ரிமெம்பரிங் பாபுஜி அண்ட் பிரதர்ஸ் என்ற தலைப்பில் காந்தி அருங்காட்சியகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், செல்வ பெருந்தகை, வைகோ, திருமாவளவன், சண்முகம், ஜவாஹிருல்லா, கொங்கு ஈஸ்வரன், வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க உள்ள நிலையில் இந்த நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்து மீது கார் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. போடியிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பொம்மிநாயக்கன்பட்டியில் எதிரே வந்த கார் மீதும் அங்கிருந்த புளிய மரத்தின் மீதும் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் பேருந்திலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விழுப்புரத்தில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து 25 சவரன் நகை, 55,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சாலாமேடு பகுதியைச் சேர்ந்த சங்கர் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றிருந்த போது கொள்ளை நடந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக தாலுகா காவல் நிலையத்தில் சங்கர் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.
திருப்பத்தூரில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 60 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சிவராஜ்பேட்டையைச் சேர்ந்த தாமோதரன் என்ற முதியவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதனை விசாரித்த காவல்துறையினர் முதியவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பணி நிரந்தரம் செய்ய கோரியும் அடிப்படை வசதிகள் கேட்டும் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு முன்பு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு முன்பு சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக மாநிலம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தருமபுரியிலும் 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்து முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருவேறு இடங்களில் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 கூலி தொழிலாளிகள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். சேலம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த தினேஷ், சுகன்சேகர் இருவரையும் புதுச்சத்திரம் போலீசார் கைது செய்து நாமக்கல் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ரயில் நிலையம் முன்பாக இருசக்கர வாகனத்தை நடுரோட்டில் போட்டுவிட்டு அட்ராசிட்டி செய்த போதை இளைஞர் கைது செய்யப்பட்டார். மகாராஜா என்ற இளைஞர் மதுபோதையில் மற்ற வாகனங்களுக்கு வழிவிடாமல் ரகளையில் ஈடுபட்டதுடன் தட்டி கேட்டவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டினார். பின்னர் காவல்துறையினர் வந்தபோதிலும் அவர் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். திமுக அரசை அதிமுக உறுப்பினர் ஐயப்பன் பாராட்டி பேசியிருப்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மிகப்பெரிய திருப்புமுனை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் கூட்டணியில் யாரை சேர்ப்பது என முதலமைச்சர் முடிவு செய்வார் என்றார். சார், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இன்று ஐயப்பன் சட்டப்பேரவையில் பேசுறப்போ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசினார். அதே போல சட்டப்பேரவை தலைமைச் செயலக வளாகத்தில் OPS பேசும்போது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா பேசினாரு. இப்போ இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவை, வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் தீட்டப்படுகின்றன, சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. ஆனால் அதில் புதிய வரலாறு என்னவென்றால் அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அம்மையார் ஜெயலலிதா ஆசியோடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடு மீண்டும் முதலமைச்சராக வருவார், திமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இது பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. ஏனென்றால் வந்தாரையும் வாழ வைக்கும் தமிழகம் என்பது போல எல்லோரையும் அரவணைக்கின்ற முதலமைச்சர் இருக்கிறார். அவருடைய பணியை பார்த்து, திட்டங்களை பார்த்து, அர்ப்பணிப்பை பார்த்து எதிர்க்கட்சிகளும் அவரை பாராட்டுகின்றன. அதிமுக பாராட்டி இருப்பது வரவேற்கத்தக்கது. OPS இணைவாறு இந்த கூட்டணிக்குள்ளன்ற மாதிரியான தகவல்கள் வருது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு? நீங்க அதை வரவேற்கிறீங்களா? இல்ல, அது மாண்புமிகு முதலமைச்சர் முடிவெடுத்தால் நாங்கள் வரவேற்போம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பல ஆண்டுகள் நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் முரண்பாடு எழுந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறுவது குறித்தும் பதிலளித்தார். அவங்களுடைய கூட்டணியை சரியா வச்சுக்கிட்டாலே போதும். ஏன் மற்றவங்களுடைய எதிர்கட்சிகளோட கூட்டணியை பற்றி அவங்க கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. திமுக காங்கிரஸ்க்கான கூட்டணி அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி. அதனால் அதில் எந்தவித மாறுதலும் வருவதற்கு வாய்ப்பில்லை. மாநில சுயாட்சி குறித்து இப்போ பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருக்கும்போது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எதிர்த்து மாநிலத்தையே கொண்டு போய் அடகு வச்சவர் தான் எதிர்கட்சி தலைவர். அதனால் திமுக இன்னைக்கு நேற்று இல்லை, திமுகவோட அடிப்படை கொள்கையே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்பது ஒருவேளை அவருக்கு தெரியாம இருக்கலாம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். சென்னை OMR சாலையில் மணல் ஏற்றிச் சென்ற கனரக டாரஸ் லாரி பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சோழிங்கநல்லூரிலிருந்து சென்னை நோக்கி வந்த லாரி காரப்பாக்கம் அருகே பக்கிங்ஹாம் கால்வாய் மேம்பாலத்தின் மீது திடீரென நின்றது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கிரேன் மூலம் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஏற்பாட்டில் மதுரையில் சனிக்கிழமை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கின்றனர். கமல் பண்பாட்டு மையம் சார்பில் மகாத்மா காந்தியின் நினைவு நிகழ்ச்சி ரிமெம்பரிங் பாபுஜி அண்ட் பிரதர்ஸ் என்ற தலைப்பில் காந்தி அருங்காட்சியகத்தில் நடைபெற உள்ளது.
இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், செல்வப்பிறந்தகை, வைகோ, திருமாவளவன், சண்முகம், ஜவாஹிருல்லா, கொங்கு ஈஸ்வரன், வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க உள்ள நிலையில் இந்த நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்து மீது கார் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. போடியிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பொம்மிநாயக்கன்பட்டியில் எதிரே வந்த கார் மீதும் அங்கிருந்த புளிய மரத்தின் மீதும் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் பேருந்திலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விழுப்புரத்தில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து 25 சவரன் நகை, 55,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சாலாமேடு பகுதியைச் சேர்ந்த சங்கர் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றிருந்த போது கொள்ளை நடந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக தாலுகா காவல் நிலையத்தில் சங்கர் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருப்பத்தூரில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 60 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சிவராஜ்பேட்டையைச் சேர்ந்த தாமோதரன் என்ற முதியவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதனை விசாரித்த காவல்துறையினர் முதியவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பணி நிரந்தரம் செய்ய கோரியும் அடிப்படை வசதிகள் கேட்டும் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு முன்பு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு முன்பு சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக மாநிலம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தருமபுரியிலும் 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்து முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருவேறு இடங்களில் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 கூலி தொழிலாளிகள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். சேலம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த தினேஷ், சுகன்சேகர் இருவரையும் புதுச்சத்திரம் போலீசார் கைது செய்து நாமக்கல் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ரயில் நிலையம் முன்பாக இருசக்கர வாகனத்தை நடுரோட்டில் போட்டுவிட்டு அட்ராசிட்டி செய்த போதை இளைஞர் கைது செய்யப்பட்டார். மகாராஜா என்ற இளைஞர் மதுபோதையில் மற்ற வாகனங்களுக்கு வழிவிடாமல் ரகளையில் ஈடுபட்டதுடன் தட்டி கேட்டவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டினார். பின்னர் காவல்துறையினர் வந்தபோதிலும் அவர் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.